Hello friends, welcome to Sangee's Corner. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது French bun இல்ல free hair யூஸ் பண்ணக்கூடிய hair brooch தாங்க பார்க்க போறோம். நான் வந்து ஜெர்ப்ரா ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இத நீங்க வந்து மத்த ஆர்கிட் இல்லனா ஜிப்சி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது வந்து சைடு ஹேருக்கு வைக்கும்போது ரொம்ப அழகா வரும். அப்படி இல்லனா நீங்க ஃபுல் ஹேருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன brooches செஞ்சுட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஜெர்ப்ரா ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது நிறைய கலர்ல உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம கோல்டன் ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து சவுக்கேல இதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோல்டன் ராட் இல்லைன்னா ஜிப்சி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்ஸி ஃப்ளவர்ஸ் கூட உங்களுக்கு ப்ளூ கலரில் கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைநார் வந்து ஒரு 7 to 8 inches எடுத்துக்கோங்க. காட்டன் த்ரெட் எடுத்து நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சுற்றிட்டு தான் வர போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ரொம்பவே ஈஸியாக ஒரு 10-15 minutesல வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்பராவோட பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 5 to 6 பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மொத்தமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு முன்னும் பின்னும் கலந்துரும். எடுத்து வைக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். பூலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 by 1 நம்ம வைக்கும்போது 2 சுற்று சுற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே வாங்க. அதே போல் அடுத்தது நான் ஜிக்ஸாக்ல வச்சுருக்கேன், வச்சு சுற்றிட்டே வரேன். ரொம்ப வந்து பெட்டல்ஸ் சாஃப்டா தான் இருக்கும், ரொம்ப அழுத்தி சுத்தாதீங்க. ஆனா அதே அளவுக்கு கொஞ்சம் டைட்டாவும் சுத்திக்கலாம். நம்ம பெட்டல்ஸ் வைக்கும் போது பிரிச்சு வச்சுக்கோங்க. டிசைன் அண்ட் இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். என்ன ஃப்ளவர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜெர்ப்ரா ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்லயுமே கிடைக்கும். எல்லோ, பிங்க் அப்படின்ட்டு ஒயிட் கலர் கிடைக்கும். ப்ளூ கலர்லாம் வேணும்னா நீங்க அந்த ஒயிட் வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு கோல்டன் ஃப்ளவர் வச்சு சுத்திருக்கேன். அகைன் நான் வந்து ஜெர்ப்ராவை வச்சுட்டு அதுக்கப்புறமா சவுக்கேல வச்சு சுத்த போறேன். கலர்ஸ் வந்து டோட்டலா உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன சாரியோட கலரோ இல்ல டிசைன் உங்களுக்கு வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு லீஃப் வைக்கும் போதும் ஒரு பெட்டல் வைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி வச்சு சுத்திட்டே வாங்க. அப்பதான் நமக்கு வந்து நம்மளோட ஹேர் ப்ரூச் கம்ப்ளீட் ஆகும், பார்க்கவும் நீட்டா இருக்கும். இந்த பூ இல்லாம நீங்க வேற என்ன பூலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்கிட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜிப்சி யூஸ் பண்ணலாம், டெய்ஸி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சு ஒன்னொன்னா சுத்திட்டே வாங்க. நமக்கு வந்து தேவையான லென்த் இல்ல இந்த டிசைன் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஃப்ளவர்ஸ் வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து பெட்டல்ஸ் எடுத்த ஜெர்ப்ரா. நான் இந்த லென்த்தே போதும் அப்படின்னா நீங்க இதோட வச்சும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வேணாம் நான் இல்லை அப்படின்னா இந்த இதே வந்து மாடலே வந்து நான் கண்டினியூ பண்ண போறேன். ஏற்கனவே ஜிப்சி அண்ட் கிரிசாந்தமம் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு ஐ பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதே போல இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. லென்த் கொஞ்சம் வரும்போது நமக்கு சுத்தத்துக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்கன்னா பின் பக்கமா திருப்பிக்கோங்க. அப்படி திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுத்தத்துக்கு ஈஸியா இருக்கும். இத மாதிரி திருப்பி வச்சுட்டு சுத்துங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓவரால் எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்டா என்ன பண்ணணும்னா சுத்திட்டு ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. வாழைநார் யூஸ் பண்றதுனால நீங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் இந்த வேணியை.
கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹேர்ல வைக்கும்போது எப்படி சைட்ல வைக்கலாம்னா இதை போல வச்சுட்டு யூபின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர்ல டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேலே வைக்கிறதுக்குங்க. அடுத்ததான் சின்னதாக கீழே வைக்கணும், ஒரு ஜடைக்கு வைக்க போறேன் அப்படின்னா கீழே வைக்கிறதுக்கு சின்னதாக ப்ரூச்சஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க இதே மாடலில். பட் லென்த் மட்டும் சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த வாழைநார்லையும் நீங்கள் செஞ்சுட்டு கீழே மிச்சம் இருக்க வாழைநாருக்கு வந்து கிரீன் செலோ டேப் வந்து நீங்கள் சுற்றிக்கலாம். இல்லை அப்படியேவும் நீங்கள் வந்து ஹேரில் வச்சு பின் சேஃப்டி பின் இல்லைனா பின் யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். தலையில் வைக்கும்போது இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.